வந்து நான் யாரை பார்த்து அத்தனை எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, யாரெல்லாம் நம்ம செக்யூரிட்டி நினைக்கிறோம் இல்லையா, நம்ம அம்மா ஒரு செக்யூரிட்டி, அப்பா ஒரு செக்யூரிட்டி, கூட பிறந்தவங்கலாம் ஒரு செக்யூரிட்டி, நண்பர்கள், நம்மளுடைய பதவி, பணம், எதேதோ நம்ம வாழ்க்கையில பெரிய பலம்னு நினைப்போம். எந்த ஒரு பலமும் இல்லாம நம்மள ஒரு ஆழ்ந்த ஒரு துக்கத்துல தள்ளும் பொழுது இறை பலம் மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த இறை பலம் எப்படி வந்தது? இறை நாமத்தில். அதுவும் எங்க ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால். அவள் பொண்ணுக்கு யோகிராம் சுரத்குமாரை பத்தி தெரியாது. நான் சொன்னேன் அவளுக்கு சொல்லி வைங்கன்னு. ஆனா அவள் கேட்க மாட்டாமான்னு இவங்க சொல்லாம இருந்துட்டாங்க. இப்போ அவள் கேஸ்ல மாட்டின்ட்டான். அதுக்கப்புறம் இவங்க சொன்ன பிறகு இந்த மாதிரி நடந்து அவங்க நான் அழு 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 நடுறாங்க. அவங்க சொன்னாங்க அவ அந்த கோர்ட் கேஸ்ல மாட்டின்ற போது கூட நான் இவ்வளவு அழலை, அந்த நாமும் சொல்லி அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகி அவளுக்கு ரிலீஃப் கிடைச்ச பிறகு எனக்கு என்னால் அழுகியே தாங்க முடியும். இதுதான் இன்னி வரையிலும் தொடர்ந்து ஒருத்தரோட வாழ்க்கையிலையும் இந்த நாமமானது பல அதிசயங்களை, நம்முடைய கர்ம வினையினால்தான் நமக்கு துன்பங்கள் வருதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம் யாருமே எதிர்க்குமே. ஒன்று மட்டும் சொல்றேன், நம்ம தோல்விகளுக்கு வேற யாருமே காரணம் இல்லை, நாம தான் காரணம். யாரு மேலேயும் பழி போடாதீங்க, யாரையும் பழி கூறாதீங்க. ஒருத்தரை பார்த்து நீங்க பழி போட்டாலோ ஒரு கெட்ட வார்த்தை சொன்னீங்களாலோ, அது சுவாமி யோகிராம் சுரத்குமார் சொல்லியிருக்காரு என்கிட்ட, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு காஸ்மிக் ரெஜிஸ்டர் இருக்கு, அதுல போய் பதிவாயிக்கும். அதுவும் நம்ம பக்கத்திலே இருக்குது. அதுல போய் நம்ம சொல்ற வார்த்தையும் பதிவாயிக்கும், நம்ம செய்யற செயல்களும் பதிவாயிருக்கும். எல்லாருக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அத்தனை பேருக்கும் அக்கௌண்ட் இருக்கு. இந்த அக்கௌண்ட் கண்ணுக்கு தெரியாத அக்கௌண்ட். இதுல எதுவுமே தப்பிக்க முடியாது. அதனால நமக்கு நடக்கக்கூடிய எல்லா துன்பங்களுமே நாம தான் இன்வைட் பண்ணியிருக்கோம், நம்முடைய கர்மாக்கள்னால இன்வைட் பண்ணதுதான். ஆனா அதுக்கு ஒரே ரிலீஃப் பகவானுடைய நாமம்தான். இந்த பகவானுடைய நாம பலம்தான் நம்மளை வாழ வச்சுருக்கு.